Hi students, welcome to Chennai IAS Academy. இன்னைக்கு நம்ம அமுத சுரபியுடைய இந்த வாரத்தோடைய முதல் வகுப்பாக எங்கும் இலக்கியம் எதிரும் இலக்கியம்ல முக்கியமான ஒரு நூலை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது மொத்தமா தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை நிறைய வகைகளா பேசுவாங்க. 50 காப்பியம், 5 காப்பியங்கள், இந்த சைடு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய 11 மேற்கணக்கு, 11 கீழ்கணக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுல 8 தொகை நூல்கள்ல இருந்து ஒரு நூலாக முதல் நூலாக புறநானூறு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? புறநானூறு ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர்ல கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். பாடல் கேட்டுகிட்டே இருப்பாங்க, எக்கச்சக்கமா வித்தியாசமா கேட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட புறநானூறு நூறு தான் நம்ம A to Z ஃபுல் விளக்கமா பார்க்க போறோம். லாஸ்ட் 20-25 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோடைய PDF எப்பவும் போல கீழே டவுன்லோட் லிங்க்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் புறநானூறு. ஓகேங்களா? அதுவே இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்? சின்ன வயசுல இருந்தே பார்த்துருப்போம். புறம் கூட்டல் 4 + 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புறம் கூட்டல் 400 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதுவே இருக்குது 400 அப்படின்னு இருக்குது. அப்போ 400 பாடல்களை கொண்டதுதான் இந்த புறநானூறு. ஓகேங்களா? 400 பாடல்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, 400 பாடல்கள் கண்டது. அப்போ எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? ஒரே ஆசிரியர் எழுதியிருப்பாங்களா அப்படின்னா சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 8 தொகை நூல்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு சில நூல்களை ஒரே ஆசிரியர் தான் எழுதியிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அதோடைய தொகுப்பு தான் புறநானூறு சொல்லுவாங்க. அதை ஒரு முனிவர் அல்லது ஒரு புலவர் என்ன பண்ணியிருப்பார்னா அதை தொகுத்திருப்பார். அதை தொகுப்பித்தவன் அப்படி சொல்லுவாங்க. தொகுப்பித்தவன் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன். சரிங்களா? ரைட். இப்போ புறநானூறு எழுதியவங்க மொத்தம் 158 புலவர்கள். என்ன பாவகை? ஆசிரிய பாவகை சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. ப்ரீவியஸ் நிறைய கேட்டிருக்காங்க. புறம், புறப்பாட்டு, தமிழர் கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானதுப்பா, திருக்குறள் முன்னோடி. இதெல்லாம் வித்தியாசமானது, கேள்விப்பட்டிருக்கோம். திருக்குறள் முன்னோடி. அடுத்து நந்தா விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தா விளக்கம், நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்றேன். நந்தா விளக்கம். இதெல்லாம் புறநானூறுடைய வேறு பெயர்கள். இந்த 2 முக்கியம். தமிழர் கருவூலம் இது. இது நூல் வகை. புறத்தை பத்தி பேசுது. புறம்னா என்ன? மன்னருடைய வீரம் இதெல்லாம் பத்தி பேசக்கூடியதுதான் புறம். கடல் வாழ்த்து யார் பாடினார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் தான் பாடினார். சிவனை பற்றி பேசப்படுகிறது. மொழிபெயர்ப்பு என்ன சார் மொழிபெயர்ப்பு அப்படின்னா புறநானூரை கண்டு அதை பார்த்து அதை ரசித்து அதை படித்ததுனால அவ்வளவு அருமையா இருக்குதாமா. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆங்கில அறிஞர்கள் புறநானூரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படி மொழிபெயர்த்தவர் ஒருத்தர் ஜியு போப், இன்னொருத்தரும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு ஜார்ஜ் எல் ஹால்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் மொழிபெயர்த்திருக்காரு. ரைட். அடுத்து புறநானூறு ரொம்ப முக்கியமானது. பாடலுடைய அடி வரையறை ரொம்ப முக்கியம். ஓகே, பாருங்க எவ்வளவு அடி வரையறைன்னா 4 இருந்து 40 அடி வரையறை இருக்குது. சரிங்களா? 4 இருந்து 40 அடி வரை புறநானூறு நூலுடைய அடி வரையறை. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார்? புறத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். புறம் அப்படின்னா நமக்கு ஞாபகம், இந்த வார்த்தை கேட்டோட என்ன ஞாபகம் வரும்? புறம்போக்குன்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வரும். ஞாபகம் இருக்கா? புறம்போக்கு. அப்போ 4 புறம்போக்கு 40 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை வந்து வளர்ச்சி போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பேர் 40 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை வளர்ச்சி போட்டிருக்காங்க. அதுதான் 4 40 புறம் புறநானூறு. சரிங்களா? அடி வரையறை ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? புறம். ஓகே பாருங்க, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 வரும். சரிங்களா? புறநானூறு. அடுத்து நான் சொன்ன மாதிரிதான், அதாவது 8 தொகை நூல்கள் ஒண்ணு, அதாவது 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு இருக்கும். அந்த 11 மேற்கணக்கு நூல்களை 2ஆ பிரிப்போம். அதுதான் 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 தொகையில ஒரு நூல் தான் புறநானூறு. புறநானூறு, அகநானூறு சொல்லிட்டு ஒரு 8 நூல்கள் இருக்கும். 500 குறுந்தொகை எக்கச்சக்கமா இருக்கும். சரிங்களா? அது ஒரு நூல் தான். அப்ப 8 தொகை நூல்கள்ல ஒன்று. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையுடையது அப்படி சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தான். ஓகே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுதான். புறநானூற்று ரொம்ப முக்கியமானது. இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. புறநானூற்றுல 11 புறத்திணைகளும் 65 துறைகளையும் உள்ளது. ஓகேங்களா? ஏகப்பட்ட துறைகள். ஒவ்வொரு பாடலுக்கு இதையும் துறை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 11 புறத்திணை இருக்குது, 65 துறை இருக்குது. புறநானூற்று பாடல்கள் என்னதான் பாருங்க: வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நுஞ்சி, உளிங்கை, நொச்சி, உரிங்கை, தும்பை, வாகை, இந்த மாதிரி 11 வகையான புறத்திணைகளை துறைகளையும் பாடியுள்ளது. 11 புறத்திணை இருக்குது. அந்த 11 புறத்திணைகளையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து சங்க இலக்கியங்கள்ல அந்த ஒவ்வொரு மன்னனும் ஒவ்வொரு பூ சூடி வந்து ஒவ்வொரு இதை பண்ணுவான். நாட்டை கைப்பற்றுவதற்கு ஒரு பூ, மதிலை சுற்றி வளைப்பதற்கு ஒரு பூ, நாட்டை பாதுகாப்பதற்கு ஒரு பூ, வெற்றி அடைந்த பிறகு ஒரு பூ, இந்த மாதிரி ஒவ்வொரு திணைகளையும் இங்க சொல்லியிருக்காங்க. பூ பத்தி பேசக்கூடியது. அடுத்து புறநானூற்றுடைய பாடல் எதை பத்தி பேசுது? தமிழ் மன்னருடைய அற உணர்வு, வீரம், கொடை,
ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவர்களுடைய பெருமிதம், நாகரீகம், பண்பாடு எல்லாத்தையும் பத்தி பேசுது. ஓகேங்களா? தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்குறதுனாலதான் இதனுடைய தமிழர் நாகரிகத்தின் கருவூலம் தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட விஷயம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டிற்குரிய சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள், வெளிர் அப்படின்னா அந்த கடையில் வந்திருக்காங்களா 7 பேர், பாரி, ஓரி, காரி, ஆய், நந்தி, ஓகே, பேகன், இவங்களை பத்தி, வெளிர், போர், கையெறு நிலை, நடுக்கல் வழிபாடு எல்லாத்தையும் பத்தி சொல்லுது. மெயினா புறநானூறு நடுக்கல் வழிபாட்டை பற்றி. நடுக்கல் வழிபாடு வீரம் மிகுந்த போர் யாரை தோற்று இறந்தாங்களோ அவங்களுக்கு நடுக்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க, அதுதான் நடுக்கல் வழிபாடு. அதை பத்தி பேசுது. அடுத்த நான் சொன்ன பாயிண்ட் எடுத்து பாருங்க. ஆங்கிலத்துல ஜியு போப் மொழிபெயர்த்திருப்பாரு. அவர் அல்லாம ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவரும் புறநானூரை மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? ஜியு போப்போடைய பேர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் த புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்பிலையும், இவர் த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1999 மொழிபெயர்த்திருக்காரு ஜார்ஜ் எல் ஹார்ட். இது ஈஸி, நிறைய தடவை கேட்டிருக்காங்க, ஆனால் அது கேட்டது அதனால படிச்சுக்கோங்க. அடுத்து, சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த, நல்லா கவனிப்பா, அதாவது நம்ம தமிழ் தாத்தா எந்த அளவுக்கு பங்களிச்சிருக்காரு பாருங்க. வெறும் ஓலைச்சுவடி எழுதி அது அழிஞ்சு போகிற நிலைமையில இருந்த ஓலைச்சுவடி எடுத்து அதை ஒவ்வொன்றா எடுத்து அதை வச்சு அதை நூல்களாக 1894 ஊவேசா தான் பதிப்பிச்சு வெளியிட்டிருக்கார். அப்போ புறநானூரை பதிப்பித்தவர் யாரும் கேட்டாங்கன்னா ஊவேசா 1894, வரக்கூடாது. சரிங்களா? புறநானூற்றுல நிறைய பேர் பாடியிருக்காங்கப்பா. சரிங்களா? எனக்கு கீழே நான் புலவர்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மோசிக்கீரனார், அப்புறம் ஔவையார், கண்ணக்கானார், நக்கீரனார், ஓகேங்களா, கணியன், பூங்குன்றனார், ஏகப்பட்ட புலவர்கள் புறநானூறு. நான் சொல்லுவேன் 140க்கு மேல புலவர்கள் பாடியிருக்காங்க. ஒரு சில புலவர்கள் ஃபேமஸ் ஆனவர்கள். அதுல புறநானூறு பாடுறது அதிக பாடலை பாடியது ஔவையார். ஓகே, அதிகமானுடைய அவையில் இருந்து ஒரு புலவர் தான் ஔவையார். ஓகேங்களா? சங்ககால ஔவையார் இவங்க. அடுத்து, பாரத போரில் இரு படைகளுக்கும் சோறு அளித்தவன் உத்திரஞ்சேரலாதன் அப்படி சொல்றாங்க. அதுல புறநானூறு குறிப்பு அங்கங்க பாயிண்டா சொல்றாங்க. பாரத போர்ல 2 படைக்கும் சோறு கொடுத்த உத்திரச்சேரலாதன், உதயச்சேரலாதன். அடுத்து, சிவன், கண்ணன், முருகன், பலதேவன் ஆகிய தெய்வங்களை குறிப்பிடுகிறது. அதியமானுக்காக தொண்டை மன்னனிடம் தூது சென்றவர் தான் யார்? ஔவையார். ஓகேங்களா? அதியமானுக்காக தொண்டை மன்னரிடம் தூது சென்றவர் ஔவையார். கபிலர், பரணர், அரசில் கீழார், பெருங்குன்று கீழார் போன்றோர் பேகனை பாடியுள்ளார். கோப்பெருஞ்சோழனுக்கு அவனுக்கு மகனுக்கும் ஏற்பட்ட பகையை போக்க பாடியவர் புல்லாற்றூர் எயிற்றினார் அவர் சொல்றாங்க. கோப்பெருஞ்சோழனுடைய நண்பர் யார் பாருங்க, பிசிராந்தையார், கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனும் ஒரு நண்பர், இவங்க 2 பேரும் வடக்கிலிருந்து உண்ணாநோம்பு இருந்து இறந்து போயிருப்பாங்க. அடுத்து பாருங்க, சோழன் கிள்ளிவளவனா பாராட்டப்பட்ட வள்ளல் பண்ணன். நதங்கிதி நெடுங்கிதி பகையை தடுத்தவர் கோவூர் கீழார். ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸர் கேட்டிருக்காங்க. நதங்கிதியும் நெடுங்கிதி 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய பகை, ஏகப்பட்ட பகை இருந்தது. பதிகம் அதை பாட்டு பாடி தடுத்தவர் யாருன்னா கோவூர் கீழார். கல்வியின் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அடுத்து, கோப்பெருஞ்சோழனின் மறைவுக்காக உயிர் விட்டவர்கள் பொத்தியர், பிசிராந்தையார். மன்னன் இறந்தவுடன் இவங்க இறந்து போயிட்டாங்களாமா. ஓகே, கணக்கார் இரும்புறையை சிறை செய்தவன் செய்கானன். பிசிராந்தையர் அறிவுரை கூறிய பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி. குழந்தை பேரின் சிறப்பை பாடியவன் அறிவுடை நம்பி, அதான் மன்னன் பேரு. இளங்குமரனின் மனதை மாற்றியவர் பெருந்தலை சாத்தனார். ஓகே, நம்ம சீத்தலை சாத்தனார் கேள்விப்பட்டிருக்கு, இது பெருந்தலை சாத்தனார். கபிலரை ஆதரித்த மன்னர் பாருங்க, பாரி, வெளியில் கடையில் வளர்ந்த ஒருத்தர் பாரி, கபிலரை ஆதரித்தவர். அடுத்து பெருஞ்சித்திரனரை ஆதரித்தவர் குமணர். ஔவையார் ஆதரித்தவர் அதியமான். சேரனுக்கும் சோழனுக்கும் ஏற்படவிருந்த போரை தடுத்தவர் மோசியார் அப்படி சொல்றாங்க. கபிலரை பாடிய புலவர்கள், கபிலர்னா யாரு? நம்மளுடைய பாரி இருக்காருல கபிலர், அவரை பாடிய புலவர் பார்த்தீங்கன்னா நப்சதையார். கபிலரால் பாடப்பட்ட புலவர் பார்த்தீங்கன்னா கலாந்தரையார் அப்படி சொல்றாங்க. அடுத்து, மோசி என்ற புலவரை பாடியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து, சோழன் என்ற புலவரை பாடியவர் பெருஞ்சித்திரனார். ஓகே, அடுத்து, சோழன் கரிகாலனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் போர் நடந்த இடம் வெண்ணி பரந்தலை இடம். ரொம்ப முக்கியம். கரிகால, அதாவது 1000 வருடங்கள் இருந்த கரிகால சோழன் வேற, இது சங்ககால கரிகால சோழன். அவனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் நடந்த போர் தான் வெண்ணி போர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்ணி பரந்தலை போர் சொல்லுவாங்க. அடுத்து, கரிக்கண்ணனார் என்ற புலவர் மதுரையை தமிழ்கெழு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ்கெழு கூடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த புறநானூறுல படித்த முக்கியமான புலவர்களுடைய பாடல்களையும்
அவங்கள பத்தி சின்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ மோசிகீரனார் ஒரு ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு மன்னனை வந்து பார்க்க வந்திருப்பாரு, வந்து பார்த்துட்டு அசதியில தூங்கிடுவார். ஓகேங்களா? கவர்மெண்ட் தான் மன்னனுடைய இடத்துல தூங்குன அரண்மனை தூங்குனதுனால மன்னனே போயிட்டு கவரி வீசியிருப்பார். கவரினா அது வீசாரி வீசியிருப்பார். அதனாலதான் இவருடைய மோசிகீரனுடைய சிறப்பு என்ன பாருங்க, சேரமான் பெருஞ்செறல் இரும்புரை என்ற சேர மன்னனால் கவரி வீசப்பட்டவர். அரசு முரசு கட்டி படுத்தாலும் மன்னன் கோவப்படாம புலவருக்கு கவரி வீசியிருக்காங்க. அந்த காலத்துல புலவர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. என்ன பாடலாம், அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை எல்லாத்திலையும் பாடிருக்காரு, இங்கே பாடிருக்காரு. இங்க பாடல் படிக்க பாருங்க, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்ந்தலை உலகம் அதனால யான் உயிர் என்பது அறிக்கை வேண்மிகு தானே வேந்தருக்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு மோசிகீரனார் படிக்கிறார். ஓகேங்களா? மோசிகீரனுடைய ஃபேமஸ் யாருக்கு, இவர் கவரி வீசினா. கவரினா என்னது, இந்த மயில் தொகை வச்சு வீசாரி மாதிரி வீசுவாங்கல்ல, அதுதான். யார் வீசினாங்க, சேரன் சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை. அடுத்து பார்க்கலாமா, நக்கீரனார் ரொம்ப ஃபேமஸானவர். அதாவது திருவிளையாடல் புராணத்துல இவருடைய விளையாட்டுகளும் வந்து இவருடைய விளையாட்டுல சிவபெருமானுடைய விளையாட்டுகள் இவருக்கு பண்ண விஷயங்களும் குறிப்பிடப்படுகிறது. ஓகே, மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை எழுதியுள்ளார். ஓகேங்களா? 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படையும் நெடுநெடுவாளையும் இவரை ஏற்றிருக்கார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதுல இவருடைய முக்கியமான பாடல் வரி பாருங்க, தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிகழ்த்திய. இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதுல இந்த வரி ரொம்ப 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 முக்கியம். 9 நாளி உடுப்பவை 2 சாப்பிடுறது கொஞ்சம் தானாமா, உடுப்பை 2 ஆமா. ஓகே, அடுத்து பாருங்க, செல்வத்து பயனை எய்தல். உனக்கு கடவுள் செல்வம் கொடுத்துருக்கான, அதுக்கு என்ன அர்த்தம், இந்த செல்வத்தை நீ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். செல்வத்து பயனை ஈதல், ஈதல்னா கொடை உள்ளம். இந்த 2 பாடல் வரி ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? யார் எழுதுனது கேட்பாங்க, நக்கீரனார். புறநானூர்ல நக்கீரனார். நக்கீரனார் யாரு, மதுரை கண்ணக்கானார் மகனாரோடைய நக்கீரனார். ஓகே, மகனார் நக்கீரனார் சொல்லுவாங்க. அதே மாதிரி மதுரை, இந்த மதுரையில வந்து நிறைய புலவருடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்படும். அது நக்கீரனார ஒண்ணு. அடுத்து கண்ணக்கானார். ஓகே, இவர் வந்து கோப்பெருஞ்சொல்லுடைய அவைகளை புறவர். ஓகேங்களா? வடக்கிருந்து பிசிராந்தையர் வருகைக்காக இவரும் காத்திருந்தார். ஓகேங்களா? இவர் எழுதிய ஒரு பாடல் பாருங்க, அந்த காலத்துல பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய, அதாவது பொண்ணை கொடுத்து வேற பொருட்களை வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதியை பத்தி பேசுது. ஓகேங்களா? அடுத்து பரணர், ரொம்ப கபிலர் மாதிரி இவரும் வந்து சிறப்பானவர். அதனாலதான் இவரை கபில பரணர் அப்படின்னே சொல்லுவாங்க. பாருங்க கபில பரணர் அப்படின்னு சொல்ற இவர் அங்க படிக்கிறார். பரணருக்கு சிறப்பம்சம் என்னன்னா, வரலாற்று குறிப்புகளை வைத்து பாடல் பாடுவார். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து நரிவுரு உத்தலையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சேரமான் கருவூரிய உள்கட் கோப்பெருஞ்சேரலிரும் புறை ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. குறுந்தொகையிலையும் திருவள்ளுவ மாலையிலும் உள்ளது. ரொம்ப முக்கியமான பாடல் வரி, ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. பல்சான்றீரே கயன்முள்ளென்ன நரைமுதிர் திரைக்கவுட் பயனின் மூப்பீர் பல்சான்றீரே அப்படி சொல்லிட்டு பாடல் வரி நரிவுரு தலையார் பாடியிருப்பாரு. அடுத்து காவர் பெண்டு, ஒரு பெண்பால் புலவர். இந்த காலத்துல பெண்களும் புலவராக இருந்திருக்காங்க, ஔவையார் மாதிரி பெண்பால் புலவர். காவர் பெண்டு சோழநாடு, சோழ மன்னன் பேரவைக்கு கோப்பெரு நற்கிதையின் செவிலித்தாய் காவர் பெண்டு. ஸ்கூல் புக்லேயே இருக்கு, 7th புக்ல புது புக்லேயே இருக்கு இந்த பாடல் வரி. சிற்றில் நற்றூன் அப்படின்னு சொல்லிட்டு காவர் பெண்டு படிச்சிருப்பாங்க. யாருடைய செவிலித்தாயும் பார்த்துக்கோங்க, கோப்பெரு நற்கிதையுடைய செவிலித்தாய். அடுத்து குடப்புலவியனார், அவருடைய பாடல் வரி முக்கியம், பார்த்துக்கோங்க. அது நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் பாருங்க, உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார். சாப்பாடு கொடுத்தவங்க தான் கடவுளாமா அப்படி சொல்றாங்க, உயிர் கொடுத்ததுக்கு சமமாமா சொல்றாங்க. அடுத்து கடலுள் மாய்ந்த இளம் பெரு வழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழுதி அப்படின்ற பட்டப்பெயர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பாண்டிய மன்னனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டப்பெயர். சரிங்களா? அதை சொல்றாங்க. அதாவது இளமையிலே ஒரு கடலுக்குள்ள போயிட்டு இறந்து போனால இதுதான் கடலுள் மாய்ந்த இளம் பெரு வழுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். இவர் வந்து ஒரு பாடலை வந்து படிச்சிருக்காரு, உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வருகிறார். அடுத்து பிசிராந்தையாருடைய பாடல் வரி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? காய்நெல் அறுத்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த பாடலை வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, காய்நெல் அறுத்து கவரம் கொழினே மானிறைவு இல்லத்தும் பல்நாட்கு ஆகும். அது மெயினா யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை வந்து அந்த பிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு கொட்டேஷனா வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேசும் பொருள் ஆனது. நான் அப்பெல்லாம் கேட்கல, இப்போ கேட்கலாம், படிச்சுக்கோங்க.
ஔவையார் அதியமானுடைய புலவர், அதியமானுக்காக தூது சென்றவர். ஓகேங்களா, இவர் வந்து நிறைய பாடல்களை பாடியிருப்பாரு. அகநானூறு குறுந்தொகையிலையும் பாடல் பாடியிருக்காங்க, நிறைய இடத்துல பாடல் பாடியிருக்காங்க. ஓகே, இதுல பாருங்க வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் அப்படி தொடங்கக்கூடிய பாடல் பாடியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முக்கியமான மேற்கோள்கள் இதுல இருந்து அதிகமாக இருக்கிறாங்க. உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தோர் 9 நாளை உடுப்பவை 2 புடவி புலவினார். அடுத்து பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேதீர். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. யாதும் ஊரே யாவரும் கேதீர் அப்படின்னா எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான். கேதீர் என்றால் மக்கள், நீ எங்கனாலும் போய் வாழலாம். சரியா, திருநெல்வேலிக்காரன் வேலூர்ல தான் வந்து வாழணும் அப்படிலாம் கிடையாது. சரியா, எங்கனாலும் நீ வாழலாம். திருநெல்வேலிக்காரன் வேலூர்ல வாழலாம், ஓகே, சென்னையில வாழலாம், வேலூர்காரங்க வந்து திருநெல்வேலியில போய் வாழலாம், எப்படினாலும் வாழலாம். சரிங்களா, அப்ப யாதும் ஊரே யாவரும் கேதீர். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஓகேடா, உனக்கு தீமை வந்தாலும் நன்மை வந்தாலும் பிறர் தர வாரா. அது வந்து உன்னை சார்ந்துதான் இருக்குமே தவிர வேற பிறர் கொடுத்து வராது. சரிங்களா, இது ரெண்டுமே படிச்சது கணியன் பூங்குன்றனா. சரிங்களா, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி. அதுதான் கற்பதை பத்தி ஒரு சூப்பரான கொட்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவர் தான் கொடுத்திருக்காரு. ஓகே, முந்தைய ஆண்டு விளக்கல் பார்க்கலாமா? பாருங்க, சான்றோர் பலராப சாலர் பாலர் ஆகுபவே புறநானூறுடைய பாடல் வரிகள். ஓகேதா, சான்றோர் பாலர் ஆப சாலர் பாலர் ஆகுபவே புறநானூறு. பாருங்க, தமிழ்கு கூடல். ஓகே, மாமூலரை பத்தி பேசியிருப்பாங்க புறநானூறுடைய பாடல் வரி. நல்லது செய்தலாற்றி ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் புறநானூறுடைய பாடல் வரி. ஐவர் கடமை உணர்த்தக்கூடியது புறநானூறு. 8 தொகை நூல்களில் 1 ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணணும். சரிங்களா, இது வந்து புறநானூறு. ஆமாப்பா, இது திருக்குறளும் சார் அகநானூறு ஒரு நூல்கள் 1 தான். சின்ன மிஸ்டேக் இருக்குது. சரி, அதை விட்டுருங்க. அடுத்து, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிறை முனியாது கற்றல் நன்றே புறநானூறு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பாடல் வரி தான். புறநானூறுல இருந்து மேக்சிமம் பாடல் வரிகள் தான் கேட்கிறாங்க. இப்போ பாடல் வரிகள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, பொருந்தாத நூலை பாருங்க, 4 மணிக்கடிகை, 4 அடியார், இணைவை நாற்பது, இது எல்லாமே வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகே, புறநானூறு வந்து 8 நூல்கள். 9 நாளை விடுப்பவை 2 புறநானூறு. தவறானது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நம்ம கொடுத்துருக்கோம். மெயினாக பாருங்க, ஒரு மிடத்துதவா ஒவ்வொரு நிலத்தை பற்றியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, புறநானூறு துறைகள் என்னது 65 துறைகள் கொடுத்துருக்கு. 11 என்ன சொல்றாங்க, 11 வந்து இந்த திணைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட். 22 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். கடைசியா நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். சரிங்களா, லாஸ்டா புறநானூரை நீங்க கவனிச்சதை வச்சு ஒரு 5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்குறேன், பதில் சொல்லுங்க. கொஸ்டின் வந்து எழுதியே வச்சிருக்கேன், கரெக்டா என்ன ஸ்டாண்டர்டா இருக்கா சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட், புறநானூரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூபோ பொறுத்திருக்காரு, இன்னொருத்தர் யார் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இந்த பாடல் வரியை கூறியவர் யார் புறநானூற்றில்? அடுத்து, நக்கீரர் எழுதியது புறநானூறுல பாடல் எழுதியிருக்காரு, 10 பாட்டுல 2 நூல் எழுதியிருப்பார், நான் சொன்னேன், அந்த நூலை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, புறநானூறுடைய அடி வரையறை கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ டு எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, காய்னது அறுத்து கவலம் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி. ஓகேங்களா, அது வந்து நான் சொன்னேன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சொன்னேன், அதை படித்த புலவர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அமுத சுரபி வகுப்புல நாளை சந்திக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.